Welcome all of you to my video. In this video we are going to see chapter 7 mensuration exercise 7.2 7th sum. If the ratio of radii of two spaces is 4:7, find the ratio of their volumes. So என்ன கேட்டிருக்காங்கன்னா ratio of radii of கொடுத்துருக்காங்க 4:7 சொல்லிட்டு அதோட ரேடியஸ் உடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் உடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் நம்மளுக்கு தெரியும், ஸ்பியர் தெரியும். ஸோ ஸ்பியருடைய வால்யூம் வந்து 4/3 πr கியூப்னு சொல்லிட்டு தெரியும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து R1 என்னன்னு சொல்லிட்டு R1/R2 என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ரேஷியோ வால்யூம்ஸ் தான் V1/V2. அப்போ ரெண்டு கோன் இருக்குது, ரெண்டு ஸ்பேஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ V1/V2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ R1 அப்படி போட்டுக்கலாம், தென் R2ன்னு போட்டுக்கலாம். V1க்கு வந்து R1 போட்டுக்கலாம், V2 வந்து R2 போட்டுக்கலாம். ஸோ அப்போ V1/V2 இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 4/3 πr1³ 4/3 πr2³. இப்போ நம்மளுக்கு இதில் இந்த ஒரு விஷயம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னென்னா R1 இல்லாத R2 கண்டுபிடிச்சிங்க. ஸோ நான் R1 கண்டுபிடிச்சிக்கிறேன். R1 கண்டுபிடிச்சேன்னா இந்த 4R2 இங்கே வந்துடும், 4R2V7 ஆயிரும். ஸோ இதை வச்சு இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இதில் இந்த R1 பதிலாக. ஸோ என்ன வரும்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். R1³ மட்டும் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 4R2/7 the whole cube by R2³ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா 4³ R2³/7³ the whole divided by R2³ அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து கீழே இருக்குது. ஸோ ரெசிப்ரோக்கல் ஒன்றுங்க 4³ R2³/7³ into 1/R2³. ஸோ என்ன வரும்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ 4³/7³ தான் உங்களுக்கு ரேஷியோ. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ V1/V2 is equal to 4³ 4 into 4 into 4 4 4s 16 16 into 4 64 அண்டு 7³ வந்து 7 into 7 49 49 into 7 பார்த்தீங்கன்னா 63 இங்கே வரும். ஸோ 4 7s 28 28 plus 6 34. ஸோ 343. ஸோ லாஸ்ட்டில் என்ன எழுதணும்னா the required ratio of their volume is 64:343 அப்படி சொல்லி இந்த சம் நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சி நல்லா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டாட்ஸ் இந்த காமர்ஸ் வேலை இல்லைங்க. தேங்க்யூ.